அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சொல்கிறேன் கேட்டு பயனடைங்க. உடல்லாம் அரிக்குதுன்னுவாங்க, நமைக்குதுன்னுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணால் வன்னிய மரத்தினுடைய இலையை எடுத்து அரைச்சி பசும்பாலில் கலந்து உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அரிப்பு நின்று விடும். அதே போல் நம்ம வெப்பாலை எண்ணெய் உடம்பு ஃபுல்லாக தடவி குளிச்சுன்னு வந்தாங்கன்னா அரிப்பு நின்று விடும். அதே போல் புங்காய் எண்ணெய் உடம்பு ஃபுல்லாக தடவி குளிச்சுன்னு வந்தாங்கன்னா அரிப்பு நின்று விடும். அதே போல் முடக்கத்தானை உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அரிப்பு நின்று விடும். அதே போல் நம்ம பரங்கிப்பட்டை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா அரிப்பு நின்று விடும். அதே போல் அல்சர் குணமாகிறதுக்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் அடித்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். அதே பீட்ரூட் ஜூஸுடன் எலுமிச்சம்பழம் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் அதிகமாகும். அதே போல் மரவள்ளிக்கிழங்கு உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தீங்கன்னா ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் அதிகமாகும். அதே போல் பசலைக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா எச்சி அதிகமாகும், ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகமாகும், மூலம் குணமாகும். அதே போல் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கால் எரிச்சல் இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், சிறுநீர் கழிப்பதில் எரிச்சல் இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா ஒரு இளநீர் எடுத்துங்க, கண்ணை திறந்துடுங்க, ஒரு தேட்டங்கொட்டை பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிங்க. கை கால் எரிச்சல், பாத எரிச்சல் எல்லாம் சரியாயிடும். டைப்பு சர்க்கரை வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நம்ம தர்பை ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துங்க, தர்பையை துண்டாக நறுக்கி போட்டு ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிங்க. சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். சர்க்கரை எரிச்சல், சிறுநீரக இது தொந்தரவு இருந்தாலும் சரியாயிடும். கல்லீரல் பிரச்சனை வராது. வயிற்று புண் குணமாகும். அதே போல் மந்தாரப்பட்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க, 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. தைராய்டு குணமாகும். அதே போல் சவுச்சவை என்ன பண்ணணும், தோலை நீக்கிட்டு 1/4 கிலோ எடுத்து தோலை நீக்கிட்டு சீவிட்டு மிக்ஸில் அடித்து சாறு எடுத்துக்கின்னு அது கூட தேங்காய் பால் கலந்து நாட்டு சர்க்கரை 3 கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. தைராய்டு குணமாகிடும். அதே போல் சீத்தாப்பழி இலை ஒரு டம்ளர் தண்ணியில் சீத்தாப்பழி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுடுவாங்க. தைராய்டு குணமாகிடும். அதே போல் நைட்டில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஊற வச்சு காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிச்சுடுவாங்க. தைராய்டு குணமாகிடும். அதே போல் கல்லீரல் சுத்தமடைய 1/4 கிலோ சுரக்காய் எடுத்துக்கங்க, தோலை சீவிட்டு மிக்ஸியில் அடித்து சாறு எடுத்துங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துங்க. 4ஐயும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க. கல்லீரல் சுத்தமாகிடும். இல்லை நைட்லேயே சாப்பிடுவாங்க, கல்லீரல் சுத்தமடையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.